சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை சிவனடியார்கள் பற்றியும் சிவபெருமான பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நாயன்மார்கள் பற்றி. இன்னும் நாயன்மார்கள் பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோட எண்ட் ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல 63 நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாறு அப்படின்ற தலைப்புல பின் பண்ணிருப்பேன். உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க. முதல்ல குங்கிலிய கலை நாயனார் பற்றி பாத்துடலாம். திருக்கடவூர் சோழ நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தலம். இந்த திருநகர்ல எழுந்தெறி இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அமிர்த கடேஸ்வரர் அப்படின்ற திருநாமம் உண்டு. பிரம்மன், திருமால் முதலிய தேவர்கள் அமிர்தம் நிறைந்த பொற்குடத்தை இந்த திருத்தலத்துலதான் வச்சிருந்தாங்க. அந்த அமிர்த குடம் தான் அமிர்த லிங்கமா உருப்பெற்று நிலை பெற்ற காரணத்தினால பெருமானுக்கு இந்த பெயரும் வந்தது அப்படின்றது புராண வரலாறு. இது பற்றியே இந்த திருத்தலம் கடவுர் அப்படின்ற திருநாமத்தையும் பெற்றது. பால்மனம் மாறாத பாலகன் மார்க்கண்டேயனோட அன்பு அணைப்புல கட்டுப்பட்ட எம்பெருமான் காலனை காலால உதைச்ச புண்ணியமான தலமும் இதுதான். இத்தகைய புராண பெருமை மிக்க தலத்துல செந்தன்மை பூண்ட வேதியர்கள் பல பேர் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவர்களுள் கலையனார் அப்படின்றதும் ஒருத்தர். இவர் கங்கை அணிந்த மங்கையர் பாகன் திருவடியை இடையறாது வணங்கக்கூடிய நல்லொழுக்கத்துல தலை சிறந்து விளங்கினாரு. தூய உள்ளமும் நல்ல நெறியும் சிறந்த பக்தியும் ஒருங்கே அமையப்பட்ட கலையனார் திருக்கோயிலுக்கு குங்கிலிய தீபமிடக்கூடிய திருத்தொண்ட பக்தி சிரத்தையோட செஞ்சுட்டு வந்தாரு. எம்பெருமானுக்கு தூய மனம் கமலக்கூடிய குங்கிலியம் அளிக்கக்கூடிய தொண்டை செஞ்சுட்டு வந்த இவர் குங்கிலிய கலையர் அப்படின்னு பெயரும் பெற்றாரு. ஒரு முறை கலையனார் குடும்பத்துல வறுமை கோர தாண்டவம் புரிய தொடங்குனது. ஆனா வறுமையையும் ஒரு பெருமையா எடுத்துட்டு கொஞ்சம் கூட மனம் தளராம தன்னோட திருத்தொண்டை மட்டும் இடைவிடாம சிறப்பா செஞ்சுட்டு வந்தாரு கலையனார். வறுமை நாளுக்கு நாள் வளர தொடங்குனது. நிலங்கள் எல்லாத்தையும் விற்றாரு. கன்று காளை இது எல்லாத்தையும் விற்றாரு. அப்படி இருந்தும் கலையனாருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வறுமை மட்டும் குறைந்த பாடு இல்ல. கலையனார் தன்னோட வாழ்க்கை வசதிகளை சிறுக சிறுக குறைச்சிட்டே வந்தாரே தவிர திருக்கோயிலுக்கு குங்கிலியம் வழங்கக்கூடிய திருத்தொண்டை மட்டும் குறைக்கவே இல்ல. வறுமையோட நிலை கண்டு குடும்ப தலைவி என்ன சொல்லன்னு தெரியாம துயரடைஞ்சா. பசியால ஒட்டிய வயிறுகளோட கண்ணீர் விட்டு கதறக்கூடிய குழந்தைகளை பார்த்து பார்த்து அம்மையாரோட நெஞ்சம் தணலிடைப்பட்ட புழு போல துடிச்சுது. இறுதியில அம்மையார் ஒரு நல்ல முடிவுக்கும் வந்தா. திருமாங்கல்யத்தை கலட்டுனா, கணவன் கிட்ட கொடுத்தா. அதை விற்று பணம் பெற்று நெல் வாங்கிட்டு வருமாறு கேட்டுக்கிட்டா. மனைவியோட செயலை கண்டு மனம் துடிச்சு போன கலையனார் இருந்தும் வேற வழியின்றி திருமாங்கல்யத்தை பெற்றுட்டு நெல் வாங்க புறப்பட்டாரு. தந்தை எப்படியாவது நெல் வாங்கிட்டு வருவாரு, தாயார் குத்தி பதமாக்கி சோறும் சமைச்சு போடுவார் அப்படின்னு அவங்களுக்குள்ள எண்ணி பூரித்து போன சின்னஞ்சிறு குழந்தைகள் அன்னைய அணைச்சி மகிழ்ந்தது. அன்னைக்கு முத்த மாதிரியும் பொழிய ஆரம்பிச்சாங்க. கலையனார் திருமாங்கல்யத்தை விற்கிறதுக்காக தெருவோரமா போயிட்டு இருந்தாரு. ஆனா அவரோட சிந்தனை எல்லாம் நெல் வாங்கக்கூடிய எண்ணத்துல இல்ல. மறுநாள் கோவிலுக்கு குங்கிலியம் வாங்கணும் அப்படின்றதுலதான் இருந்தது. அதுக்கு ஏத்தாத மாதிரியே அவரோட எதிரில வணிகன் ஒருத்தன் குங்கிலிய பொதியோட வந்துட்டு இருந்தான். அவனை பார்த்ததுமே பெரும் மகிழ்ச்சி கொண்டாரு இவரு. பசியால வாடக்கூடிய பச்சிலம் குழந்தைகள்ல அழுது அழுது வாடி போகக்கூடிய முகமும் ஒட்டி போன வயிறும் இவரோட கண்ணுக்கு தெரியல. திருமாங்கல்யத்தை கழிச்சு கொடுத்து நகை இழந்து முகத்தோட களை இழந்து கண்கள்ல நீர் சிந்த வழி அனுப்பி வச்ச வாழ்க்கை துணைவியோட சோக தோற்றத்தையும் இவரால பார்க்க முடியல. ஆனா அவரோட சிந்தனை செயல் எல்லாமே அரணாரோட ஆனந்த தோற்றத்துக்குள்ளதான் அழுந்தி கிடந்தது. இறைவனோட திருவருள தான் என்னன்னு சொல்றது. கையில பொன்னையும் கொடுத்து எதிர்ல குங்கிலியத்தையும் அல்லவா அனுப்பி வச்சிருக்காரு. இத்தகைய பாக்கியம் இந்த உலகத்துல வேற யாருக்குமே கிடைக்காது. எம்பெருமானோட திருவுள்ளம் இந்த ஏழைக்காக இறங்குனது தான் என்னன்னு சொல்றது அப்படின்னு எல்லாம் பலமாறு நினைச்சு மகிழ்ந்தாரு. கலையனார் களிப்போட வணிகனை அணுகி இந்த மாங்கல்யத்தை எடுத்துக்கோ, குங்கிலிய பொதிய எனக்கு கொடு, உனக்கு இறைவன் அருள் புரிவார் அப்படின்னு சொன்னாரு கலையனார். மாங்கல்யத்தை வணிகன் கிட்ட கொடுத்தாரு. மகிழ்ச்சியோடு வணிகனும் குங்கிலிய பொதிய அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்த வழியே போயிட்டான். கலையனார் குங்கிலிய பொதியோடு கோயிலுக்கு போனாரு. குங்கிலிய மூட்டையை சேர்ப்பிச்சு சிந்தை மகிழ்ந்தாரு. இறைவனோட திருநாமத்தை போற்றினபடியே அங்கேயே தங்கிட்டாரு. மனையில மங்கை நல்லால் கணவர் வருவார் வருவார் அப்படின்னு வழி மேல விழி வச்சு பார்த்த வண்ணமாவே இருந்தா. பிள்ளைகளும் கால் கடக்க நின்னுட்டு தந்தையோட வரவை எதிர்பார்த்து நின்னாங்க. எதிர்பார்த்து ஏமாற்றமும் அடைஞ்சாங்க. அந்தனரோட மனைவிக்கு என்ன செய்யறது அப்படின்னு புரியல. இருட்டியும் கணவர் வரல அப்படின்றத உணர்ந்து ஏமாற்றமும் ஏக்கமும் கொண்டா. பசியால அழக்கூடிய பச்சிலம் பிள்ளைகளை மடி மேல போட்டுட்டு கண்ணை இருந்து தூங்கிட்டா. குழந்தைகளும் பசியோட வேதனையை தாங்க முடியாம அழுறதுக்கு கூட சக்தியற்ற நிலையில கண்ணை இருந்துட்டாங்க. கங்கைய சடையில தாங்கிய திருச்சடை அண்ணல் கலையனார் மனை மேல திருக்கண் மலர்ந்தார். அருள் ஒளி மலர்ந்தது. கலையனாரோட வீட்டுல நெல்லும் மணியும் பொன்னும் பட்டாடையும் அளவிட முடியாத அளவுக்கு குவிஞ்சது. இறைவன் கலையனாரோட கனவிலும் அவரோட மனைவியாரோட கனவுலையும் எழுந்தருளி இந்த செய்திய திருவாய் மலர்ந்து சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாரு.
கலையனாரோட மனைவி திடுக்கிட்டு துயில் எழுந்தா. வீட்டுல பொண்ணும் மணியும் நெல்லும் குவிஞ்சு கிடக்கிறத பார்த்து எல்லையில்லா சந்தோஷம் அடைஞ்சா. தாயார் எழுந்ததை பார்த்து பச்சிலும் குழந்தைகளும் முழிச்சுது. கலையனார் மனைவி இரவு அப்படின்னு கூட பார்க்காம அப்பவே உணவை பக்குவம் செய்ய தொடங்கினா. கோயிலோட புறத்தை துயின்று கொண்டிருந்த கலையனார் எம்பெருமான் கனவுல எழுந்தருளி மொழிந்ததை கேட்டு விழித்து எழுந்தாரு. சிரமீது கரம் தூக்கி நிலத்துல வீழ்ந்து பணிந்து தொழுதாரு. அப்போ இறைவனோட அசரீரி கேட்டது. உன்னோட இல்லத்துக்கு போ, பாலோட கலந்த தேன் சுவை உணவை உண்டு பசி தீர்ந்து மகிழ்வாயாக அப்படின்னு அந்த அசரீரி சொன்னது. குங்கிலிய கலையனார் மகிழ்ச்சி பொங்க மனைக்கு ஓடோடி வந்தாரு. மனைவி மக்களை பார்த்ததுமே வாரி அணைச்சு மகிழ்ந்தாரு. இந்த எளியோனையும் ஒரு பொருட்டா மதிச்சு ஆட்கொண்ட எம்பிரானோட திருவருட் கருணையத்தான் என்னன்னு சொல்வேன் அப்படின்னு சொல்லி நமசிவாய மந்திரத்தையும் சொல்லி பணிஞ்சாரு. அனைவருமே அரணார வழிபட்டாங்க. குங்கிலிய கலனாரது அன்போட வலிமையையும் பெருமையையும் மேலும் உலகத்துக்கு உணர்த்துறதுக்காக திருவுளம் கொண்டாரு இறைவன். அதற்கு ஏத்தாது மாதிரியே திருப்பனந்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருத்தலத்துல பாறை வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவத்தையும் ஏற்படுத்தினாரு. திருப்பனந்தாள் கோயில்ல எழுந்தேறி இருக்கக்கூடிய இறைவனுக்கு மலர் மாலை அணிவிக்க வந்தா ஆதிசைவ பெண் ஒருத்தி. அவள் பெயர் தாடகை. இறை வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா இறைவனுக்கு மாலையை அணிவிக்க போகக்கூடிய சமயத்துல அந்த மங்கை நல்லாளோட ஆடை சற்று நெகிழ்ந்தது. ஆடையை 2 முழங்கைகளாலும் இறுக பத்திக்கிட்டு இறைவனுக்கு மாலையை போட முயன்ற அந்த பேதை பெண் மாலையை இறைவனுக்கு அணிவிக்க முடியாம தவிச்சா. அப்போ இறைவன் அந்த பெண்ணுக்காக இறங்கி சற்று சாய்ந்து கொடுத்தாரு. மங்கையும் மாலையை அணிவிச்சுட்டு மகிழ்வோட சென்றா. அது முதல் அங்க சிவலிங்கம் சற்று சாய்ந்த வடிவமாகவே தோற்றமளிச்சு வந்தது. இந்த நிலையில திருப்பனந்தாள் ஆலயத்துல சோழ மன்னரோட திருப்பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. மன்னன் சாய்ந்து இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை நிமிர்ந்து நிறுத்துறதுக்காக முயற்சி செஞ்சான். யானைகளை சிவலிங்கத்தோட சேர்த்து கயிற்றால கட்டி இழுத்தாங்க. ஒண்ணுமே முடியல. மன்னன் மனம் வாடினான். இந்த விஷயம் ஊரெல்லாம் காட்டு தீ மாதிரி பரவுனது. குங்கிலிய கலையனார் காதுக்கும் எட்டுனது இது. இறைவனுக்கு திருத்தொண்டு புரிந்து வரக்கூடிய குங்கிலிய கலையனார் திருப்பனந்தாளுக்கு புறப்பட்டாரு. திருப்பனந்தாள் கோவில் அடைந்த கலையனார் ஆலயத்தை பல முறை வலம் வந்தாரு. 5 எழுத்து மந்திரத்தை நினைச்சபடியே சொன்னாரு. குங்கிலிய புகையால இறைவனோட சன்னதிய தூபமிட்டு சேவிச்சாரு. கலையனார் பூங்கத்தோட கூடின ஒரு கயிற்றை எடுத்தாரு. அந்த பூங்கத்தோட சேர்ந்த கயிற்றோட ஒரு பக்கத்தை எம்பெருமானோட திருமணில பாசத்தோட பிணைச்சு மறுபக்கத்தை தன்னோட கழுத்துல கட்டி கொண்டு பலமா இழுத்தாரு. கயிறு இறுகி உயிர் போகும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை இந்த நாயனார். இறைவனுக்கு இந்த சிறு தொண்டை கூட என்னால செய்ய முடியாது, இந்த உயிர் இருந்தால் என்ன பிரிந்தால் என்ன அப்படின்ற முடிவோட தன்னோட முழு பலத்தையும் கொண்டு இழுத்தாரு. இறைவனை கயிற்றால தன்னோட கழுத்தோடு கலையனார் பிணைச்சு இழுத்த இந்த செயல் எம்பெருமானுக்கு தம்மை பக்தின்னு சொல்லக்கூடிய கயிற்றால கட்டி இழுக்கிறது மாதிரி இருந்தது. அன்பு கயிற்றுக்கு இறைவன் அசைந்துதானே ஆகணும். அந்த கணமே சாய்வு நீங்கி நேர நிமிர்ந்தாரு. கலையனாரோட கழுத்துல போடப்பட்டிருந்த கயிற்றோட சுருக்கு அவருக்கு பூமாலையா மாறினது. எம்பெருமான் திருமேனியம் சிவலிங்கத்து மேலையும் கலையனாரால கட்டப்பட்டிருந்த பூங்கத்தோடு சேர்ந்த கயிறு கொன்றை பூ மாலையா காணப்பட்டது. குங்கிலிய கலையனாரோட பக்தியையும் இறைவனை கட்டுப்பட வச்ச அன்போட திறத்தையும் கண்டு மன்னனும் மக்களும் களி பெய்தாங்க. சோழ மன்னன் கலையனார் பாதங்கள்ல விழுந்து வணங்கி, ஐயனே, உங்களோட அன்போட திறத்தினை என்னன்னு சொல்றது? திருமாலும் அறியப்படாத எம்பெருமானோட மலரடிய அன்புமிக்க அடியார்கள் அல்லாது வேற யாரால அடைய முடியும்? உலகத்துக்கே உங்களால நல்ல காலம் ஏற்பட்டதுன்னு சொன்னாரு. கலையனார் இறைவனே நினைச்சு நின்னாரு. அரசன் ஆலயத்துக்கு திருப்பணிகளும் திருவிழாக்களும் நடத்தினாரு. கலையனாருக்கு மானியங்கள் எல்லாம் கொடுத்து கௌரவப்படுத்தினாரு மன்னர். அதுக்கப்புறமா மன்னர் நிறைவோட தன்னகர் அடைஞ்சான். அரசன் போனதுக்கு அப்புறமா கலையனார் அங்க சில காலம் தங்கி இருந்து அரணார வணங்கி வழிபட்டு திருக்கட ஊரையும் அடைஞ்சாரு. முன்னாடி மாதிரி ஆலய வழிபாட்டை செய்யவும் ஆரம்பிச்சாரு. ஒரு முறை கலையனார் திருக்கட ஊருக்கு எழுந்தருளிய சீர்காழி பெருமானுக்கும் திருநாவுக்கரசருக்கும் திருவமுது செய்யக்கூடிய பேரு பெற்று மகிழ்ந்தாரு. மண் மடந்தையின் மடியில சிவத்தொண்டு புரிந்து பல காலம் புகழ்பட வாழ்ந்த குங்கிலிய கலையனார் இறுதியில இறைவனோட திருவடி நிழல இணைஞ்ச பேரின்ப வாழ்வையும் பெற்றாரு. இவரோட குருபூஜை நாள் பார்த்தோம்னா ஆவணி மாதம் மூலம் நட்சத்திரத்துல கொண்டாடப்படுது. இவரோட குருபூஜைன்னு பார்த்தோம்னா ஆவணி மாதம் மூலம் நட்சத்திரத்துல கொண்டாடப்படுது. அடுத்ததா குலச்சிறை நாயனாரோட வரலாறு பத்தி பார்க்கலாம். பாண்டிய பேரரசுல அமைந்திருந்த மணமார்குடி கிராமத்தோட பெயரையும் புகழையும் உயர்த்துறதுக்காக குலச்சிறை நாயனார் பிறந்தாரு. அது மனித குலம் அறிந்த நோய்கள்லயே ரொம்ப கொடியதான பசிய போக்குறதுக்காக தன்னோட வயல்கள்ல பயிர்களை விளைவித்த ஒரு விவசாய சமூகமா தான் இருந்தது. அவரோட அறிவு திறனும் நேர்மையின்மை, பொய் புகழ்ச்சி மற்றும் தீய செயல்களை பொறுத்து கொள்ளாத அவரோட இயல்பான குணமும் பாண்டிய மன்னன் நெடுமாறனை கவர்ந்தது.
அதனால மன்னன் அவரை தன்னோட அவையோட பிரதம மந்திரியா நியமிச்சாரு. மன்னன் வீரமிக்கவனா இருந்தப்பவும் அவன் சமண மதத்தை பின்பற்றவனா இருந்ததுனால அவனோட ஆட்சியில சைவமும் அதோட பின்பற்றவங்களும் சமணர்களால பல சிக்கல்களை சந்திச்சாங்க. அப்படி இருந்தும் குலச்சிறை நாயனார் எந்தவித தயக்கமும் இல்லாம சைவத்தை பின்பற்றினாரு. அவர் மதுரையில இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வர பெருமானோட தீவிர பக்தரா இருந்தாரு. பிரதம மந்திரின்னு சொல்லக்கூடிய முறையில மன்னனை சரியான பாதையில வழி நடத்துறது அவரோட கடமையா இருந்தது. பாண்டிய ராஜ்யத்துல சமணர்கள் செஞ்ச அட்டூழியங்களை குறித்து அவர் தொடர்ந்து கவலைப்பட்டுட்டே இருந்தாரு. இதுக்கான ஒரு தீர்வையும் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. இறைவனை நேசித்த எவரையும் அவர் எப்பவுமே வரவேற்று பணிந்து வணங்கி பணிவு நிறைந்த தேன் போன்ற வார்த்தைகளால உபசரிப்பாரு. அவங்களோட சமூக பின்னணி, அந்தஸ்து, மரபுகளை பின்பற்றினாங்களா இல்லையா அப்படின்றத பொருட்படுத்தாம அவங்க எண்ணங்கள்ல பரமேஸ்வரனை கொண்டிருந்ததுனால குலச்சிறை நாயனார் அந்த பக்தர்களுக்கு அவங்களோட எதிர்பார்ப்புகளையும் மீறி திருப்தி அளிக்கக்கூடிய வகையில எந்த சேவையையும் கொடுப்பாரு. பக்தர்கள் தனியா வந்தாலும் சரி, கூட்டமா வந்தாலும் சரி, அவர் அவங்களோட காலடியில விழுந்து வணங்கி அவங்க ஒரு சோலைவனத்துல இருக்கிறது மாதிரி ஒரு உணர்வையும் ஏற்படுத்துவாரு. ஒரு பக்தன் உலகத்தால மேதை அப்படின்னு புகழப்பட்டாலும், அறிவற்றவன் அப்படின்ற ஏளனம் செய்யப்பட்டாலும், அவனோட கொடை தன்மைக்காக பாராட்டப்பட்டாலும், இல்லைன்னா ஆணவத்துக்காக ஏளனம் செய்யப்பட்டாலும், அவன் தன்னோட உடல்ல புனித அஸ்திய பூசி அவன் மனசுல புனிதமான 5 எழுத்துக்களை உச்சரித்தா குலச்சிறை நாயனார் தன்னோட அன்பின் அருட்கொடையை அளித்து அவங்கள வழிபடுவார். பக்தர்களுக்கு அவரோட இல்லத்துல விருந்தும் கொடுப்பாரு. அவரோ தன்னோட இதயத்துல சிவபெருமான் மேல அன்பால நிறைஞ்சிருந்தாரு. இப்படி அவர் தினமும் ஆண்டவனுக்கு பணிவிடை செஞ்சு ஒவ்வொரு நிமிடத்தையும் ஆண்டவரை பற்றியே சிந்தித்தும் வந்தாரு. சோழ ராஜ்யத்துல பாண்டிய ராஜ்யத்துக்கு வரமா அளிக்கப்பட்ட நெடுமாறன் மன்னனோட அரசியான மங்கையர் கரசியார் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றொரு அற்புத பக்தையோட குலச்சிறை நாயனார் பணியாற்றினாரு. அந்த 2 பேரும் மன்னன் மேல ரொம்ப அக்கறை கொண்டு பாண்டிய ராஜ்யத்துல சைவத்தோட பெருமையை மீட்டெடுக்க பல முயற்சிகளையும் செஞ்சாங்க. அவங்களோட தவங்கள் பக்தர்களோட கங்கையான திருஞான சம்பந்தரை கொண்டு வந்தது. மேலும் அவர் அந்த மண்ணை சைவத்தால பலமாக்குனாரு. குலச்சிறை நாயனார் மன்னனோட மனதை சைவத்தோட சரியான பாதையில தூய்மைப்படுத்தி வழி நடத்துறதுல முக்கியமான பங்காற்றினார். அவர் ஒரு சாதாரண மன்னன்ல இருந்து மாபெரும் நின்றாசிர் நெடுமாற நாயனாரா உயர்த்தினாரு. இது மூலமா பாண்டிய ராஜ்யத்துல சைவ ஒளிய பாய்ச்சி சமணத்தோட இருளையும் அகற்றினாரு. பாண்டிய ராஜ்யத்துல நுழைந்த உடனேயே திருஞான சம்பந்தர் பாடின மங்கையர்க்கரசி திருப்பதிகத்துல அவரையும் அவரோட சேவையையும் புகழ்ந்து உரைச்சாரு. தன்னோட தோழனும் மன்னனும் ஆனவன் சைவத்துக்கு எதிராக இருந்தப்பவும் குலச்சிறை நாயனார் பகவான வழிபட்டு அவரோட பக்தர்களுக்கு சேவை செய்யக்கூடிய தன்னோட மரபுல உறுதியா நிலைச்சு இறுதியில ராஜ்யத்தில் மீண்டும் சைவ விளக்கை ஏற்ற உதவிய அவர் கொண்டிருந்த சைவ மார்க்கத்தோட மீதான நம்பிக்கை மனசுல நிலைச்சிருக்கட்டும். இவரோட குரு பூஜை நாள் பார்த்தோம்னா ஆவணி மாதம் அனுஷம் நட்சத்திரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நாயன்மார்கள் பற்றி நிறைய தேடல்களுக்கும் சிவபெருமான் பற்றி நிறைய தேடல்களுக்கும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும். நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.